ஒரு ட்ரேட் டீல் வந்து இன்னொரு 2-3 டேஸ்ல அனௌன்ஸ் ஆக்கப்படும். நான் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். பட் அந்த டீலுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் என்னன்னு சொல்லிடுறேன். டைரக்டா உங்களையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப நாளா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வரக்கூடிய விதைகள்ல இருந்து விவசாயிகள் வந்து இப்போ இந்தியாக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு அமெரிக்கா நாடு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பில் கேட்ஸ் நினைச்சா இந்தியால விவசாயம் பண்ண முடியாதா? அவர்கிட்ட இல்லாத காசா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா, பில் கேட்ஸ் இந்தியால விவசாயம் பண்ண கூடாதுன்னு சொல்லுது. இந்தியால இருக்கிற விவசாயிங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பணம் கொழிக்கக்கூடிய முதலாளிகள் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இந்த நிலத்தை வாங்குறது, அதுக்குள்ள என்ன விதைய போடணுங்கிறது, உள்ளுக்குள்ள என்ன செடி வளரணுங்கிறது, இது எல்லாத்தையும் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகள் ஸ்டில் பேக் போன் ஆஃப் இந்தியா. 2025 ஆயிடுச்சு, ஏஐ வேர்ல்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் இந்தியால அதிகப்படியான மக்கள் வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபீல்டு எல்லாம் வருது. நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் நார்த் போக போக பாத்தீங்கன்னா விவசாயம் தான் மெயின் இண்டஸ்ட்ரியே. விவசாயம் தான் இந்தியாவோட பேக் போனே. அப்படி இருக்கிறப்ப இந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் உள்ளுக்குள்ள விட்டோம்னா இந்தியாவில் விவசாயம் என்ன ஆகுறது? இதை வந்து விதைகளை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டான ஹைபிரிட் விதைகள் எல்லாம் விட்டோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற விதைகளுக்கு என்ன ஆகுறது? நம்ம ஊரோட பிரீட் என்ன ஆகுறது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்குது. இந்தியா வந்து இதெல்லாம் ப்ரொடெக்ஷனா வச்சிருக்காங்க. இல்ல இங்க இருக்கிற விவசாயிகள் வந்து பாதிக்கிற மாதிரி நாங்க எல்லாரையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது விவசாயம் ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, டெஸ்லா ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள ஈஸியா வர முடியல? அப்படி நீங்க எல்லாம் வரணும்னு நினைச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இங்க மேனுஃபேக்சரிங் வைங்க, நீங்க இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சரிங் செட் பண்ணுங்க. டெஸ்லா ஃபேக்டரியை நீ பெங்களூர்ல ஓபன் பண்ணு, சென்னை ஓபன் பண்ணு, இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடு, அப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு காரை விற்கலாம். நீ வந்து அமெரிக்கால காரை செஞ்சு இந்தியால வந்து மக்களுக்கு நீ வந்து விற்கிறங்கிறது வந்து சரி கிடையாது. அப்ப இங்க இருக்கிற காசை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும்? இங்க இருக்கிற டாட்டாவும் மஹிந்திராவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால காரை செய்றாங்க, இந்தியால இருக்கிறவங்க வாங்குறாங்க, இந்தியா வளருது. இதுல ஒரு லாஜிக் இருக்குது. சம்பந்தமே இல்லாம வெளிநாட்டு கம்பெனி வளர்றதுக்கு நான் ஏன் இந்தியால பெர்மிஷன் கொடுக்கணும்? எனக்கு வேலை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா டெஸ்லா மாதிரி கம்பெனிஸ்க்கும் இன்னமும் அதனால தான் இந்தியால வந்து டெஸ்லா அவைலபிளா இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்படி வந்தா வருது. இன்னொரு ப்ராபபிலி 1 or 2 monthsல வரும். வர்றப்ப டாக்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். 110% கிட்ட இருக்கும். 30 லட்சம் ரூபாய் டெஸ்லா காரை வந்து நம்ம ஊர்ல 70 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருக்கணும். which makes no sense. கரெக்ட்டா? காசை வச்சுட்டு என்ன பண்ணான்னு தெரியாதவங்க வேணா வாங்கலாம். பட் லாஜிக்கலா அது வாங்குறதுல எந்த கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க பெருசா வாங்க மாட்டாங்க, காசு இருந்தா கூட. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸா எனக்கு தான். பேசிக்கா அது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கட் பண்ணுது. நீ இங்க பெருசா பிசினஸ் பண்ண முடியாதுங்கறத கட் பண்ணுது. இது வந்து இந்த விதைகள் வந்து அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம். எந்த விதை இந்தியால வெளிநாட்டு விதையெல்லாம் வரணுமா வரக்கூடாது. அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த மாதிரி ரெண்டாவது இருக்குல்ல இந்த கார், அதுவுமே அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம். டெஸ்லா ஏன் இந்தியால இல்லங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கான பதில் இதுதான். இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியாவுக்கு இந்தியன்ஸுக்கு வேலை கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியால டாக்ஸ் கட்டக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நான் அதை கொடுத்துட்டு போயிடுவேன், நான் ஏன் வெளிநாட்டு கம்பெனி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இது இந்தியாவோட ஆட்டிடியூட். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ரொம்ப வருஷமா இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. and it is serving India well. நிறைய பேர் இன்னைக்கு இந்த எத்தனை டாடா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மஹிந்திரா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அகைன் டாடா மஹிந்திரா இஸ் an example. இது எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்தியால வேலை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனியா இருந்தாலும் அவங்க வந்து இந்தியால இன்னொரு கம்பெனியோட பார்ட்னர் பண்ணி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்தியன் ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்தியால நீ வேலையை கொடு, இந்தியன்ஸுக்கு வேலை கொடு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கால இருக்கிற வேலையை எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டீங்க, அதனால நான் என்ன பண்றேன்னா டாக்ஸ் எல்லாத்தையும் ஏத்த போறேன். சோ என் வரி எல்லாத்தையும் நான் ஏத்திட்டேன்னா யாருக்கு? வெளிநாட்டுல இருந்து உள்ள வர பொருட்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருக்கக்கூடிய தங்க செயின் வந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னா அதுக்கு டாக்ஸ் அதிகமா போடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? செயினை வந்து நீங்க அமெரிக்காலயே செய்வீங்க. இந்தியால செஞ்சு அமெரிக்கால வந்து விக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அமெரிக்காலயே செய்வீங்க. இந்தியால இருக்கிற ஒரு மசாலா, இந்தியால இருக்கிற ஒரு டீ தூள், அதுக்கு அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டீ, காஃபிலாம் இந்தியால இருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த டீ வந்து நீங்க இந்தியால இருக்கிற டீக்கு வந்து அதிகமா டாக்ஸ் போட்டேன்னா என்ன ஆகும்? நீங்க வந்து அமெரிக்காலயே டீயை விளைய வச்சு அங்கேயே குடிப்பீங்க. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட ஆட்டிடியூட். சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் விலையை ஏத்த போறேன். இந்தியா சொல்றாங்க இப்படி விலையை ஏத்தாதீங்க, இது நியாயம் கிடையாது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க மீறீங்க அப்படிங்கறத வந்து பிரிக்ஸ் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. நம்மளோட அமைப்பு கேங் இருக்காங்கல்ல, அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் இதை நிறைய டைம் நம்ம இன்டைரக்டா சொல்லியிருக்கோம், டைரக்டா சொன்னதில்ல. இந்தியாவுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு வேணுமோ இந்தியாவுக்கு அமெரிக்கா அந்த அளவுக்கு வேணும். நம்ம 2025 எல்லா நாடுகளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு இந்தியா நினைக்கிறாங்க. சோ இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே உனக்கு என்னப்பா டீல் வேணுமா, உனக்கு என்ன ட்ரேட் டீல் வேணும், நானும் நீனும் டீல் போட்டுக்கலாம். எனக்கும் மார்க்கெட் ஆக்சஸ் தான், எனக்கு இருக்கிற டாக்ஸையும் கம்மியாக்கு. ஏன் நாட்டுல இருந்து பொருட்களை ஓ நாட்டுக்குள்ள நான் அனுப்புறேன், அதையும் நீ அலோவ் பண்ணு. ஓ நாட்டுக்குள்ள இருந்து எந்தெந்த பொருள் அனுப்பணுங்கிறத நீயும் நானும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிக்கல் பொருட்களுக்கு ப்ராபபிலி டீல் சைன் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. which means மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு, இந்தியால மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் மெடிசன்ஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனி இங்க வந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் அமெரிக்கால செஞ்சு மாத்திரையை கம்மியான விலைக்கு இங்க விற்க முடிஞ்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சில மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரூமர்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, மெடிக்கல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிசனல் ப்ராடக்ட்ஸ், டாடா இந்த ஆட்டோ
டெஸ்லா மாதிரி காருக்கு வந்து ஒரு பெரிய புஷ் வந்து அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் டிஸ்கஷன்ல இருக்குது. பட் இவ்வளோ நாள் இந்தியா அதை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஓவரால் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல ஒரு டீல் சைன் பண்ணப்படும். அந்த டீல்ல இவ்வளோ நாள் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் இல்லாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்தியாவுக்குள்ள விற்க ஆரம்பிப்பாங்க அமெரிக்கா பொருட்களை.